கல்லீரல் கொழுப்பு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? வயிற்று வலி, கல்லீரல் வீக்கம், வாந்தி, உடல் சோர்வு இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கா? அப்ப இந்த பதிவ முழுசா பாருங்க. வணக்கம். நான் உங்க டாக்டர் ஸ்வேதா, கிரானிக் டிசீஸ் ஸ்பெஷாலிட்டி கன்சல்டன்ட், டாக்டர் தேசஸ் ஹன்யா ஹாஸ்பிட்டல். கல்லீரல் கொழுப்பு அப்படின்றது அதிகப்படியான கொழுப்பு படிவதுனால ஏற்படுது. நம்ம உடம்புல கல்லீரலுடைய செயல்பாடுகள் என்னன்னா, அது ரத்தத்த சுத்திகரிக்க உதவுகிறது. நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாத்தையுமே வடிகட்டி குடுக்குது. பித்தத்தை சுரக்க உதவி செய்து செரிமானத்துக்கு உதவுகிறது. கொழுப்பை சேகரித்து வைத்துக் கொள்ளவும், குளுக்கோஸ கிளைகோஜனா மாத்தி நம்ம உடம்புக்கு எனர்ஜி தர்றதுக்கும் உதவுது. கொழுப்பு கல்லீரல் அப்படின்றது 2 வகைப்படும். ஒண்ணு ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், இன்னொன்னு நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ். மதுபானம் சார்ந்த கொழுப்பு கல்லீரல், மதுபானம் சாராத கொழுப்பு கல்லீரல். அதனால மதுபான பழக்கம் இருக்கிறவங்களுக்கோ, இல்ல ஆண்களுக்கு மட்டுமோ இந்த பிரச்சனை வரும் அப்படின்றது இல்ல. மது பழக்கம் இல்லாதவர்களுக்கும், பெண்களுக்கும் கூட இந்த பிரச்சனைகள் வரலாம். இதுல 4 நிலைகள் இருக்கு. முதல் நிலையில என்ன அப்படின்னா, அதிகப்படியான கொழுப்பு கல்லீரல்ல பதியும். 2வது நிலையில கல்லீரல் வீக்கம் அடையும். 3வது நிலை நம்ம இன்னும் அத சிவியரா விடும்போது, கண்டுக்காம சிவியரா விடும்போது, அந்த கல்லீரல்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். 4வது நிலையில முற்றிலுமா அந்த கல்லீரல் அதோடைய செயல்திறன இழக்க ஆரம்பிக்கும். கல்லீரல் கொழுப்புனால ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னா, களைப்புத்தன்மை, அதிகமா சோர்வான நிலையிலேயே காணப்படுறது. அது மாதிரி பசி குறைவா இருக்கிறது. எந்த நேரத்திலயுமே அதிகப்படியான பசியோ, இல்ல நார்மலா இருக்கக்கூடிய பசி இல்லாம பசி குறைவா இருக்கிறது. உடல் எடை குறைவு. எந்த விதமான தகுந்த ஒரு பிளான்ஸ் இல்லாம, நீங்க எந்த இதுவுமே டயட்ஸ் எடுக்காம, உடனே அதிகப்படியான உடல் எடையில குறைவு இருக்கிறது. அதுக்கப்புறம் அடிக்கடி வயிற்று வலி ஏற்படுறது. அதுவும் குறிப்பா கல்லீரல் இருக்கக்கூடிய பகுதியில, வலது பக்கம் மேல் பக்கத்துல வயிற்று வலி அடிக்கடி ஏற்படுறது. அடிக்கடி வாமிட்டிங் வர்றதோ, இல்லன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதோ, இந்த மாதிரி அறிகுறிகளும் இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இன்னும் சிவியர் ஆகும்போது, தோள்கள்லயும், கண்கள்லயும், நகத்துலயும் மஞ்சள் நிறமாக மாற உண்டு. இத தான் மஞ்சள் காமாலை இல்லன்னா ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம கண்டுக்காம இது சிவியர் ஆக விடும்போது, ஜாண்டிஸ் அப்படின்ற கண்டிஷன்ஸும் வரலாம். அடுத்து கல்லீரல் வீக்கம். நம்ம முதல்லயே சொன்னோம் இல்லையா? அந்த ஸ்டேஜஸ் நிலைகள்ல 2வது நிலை. நம்ம அத கண்டுக்காம விடும்போதே அதிகப்படியான கொழுப்பு படிந்து, அதுக்கு அடுத்த கட்டமா அந்த கல்லீரல் வீக்கம் அடையுது. இன்னும் அதுக்கு அடுத்த கட்டமா இது சிவியர் ஆகும்போது, வயிற்றிலும் அந்த வீக்கம் காணப்படுது. இது எல்லாம் தான் அந்த கல்லீரல் கொழுப்புகளுக்கான அறிகுறிகளா தென்படுது. இந்த கல்லீரல் கொழுப்பு நோய் ஏற்படுவதற்கு காரணங்கள் நெறையவே இருக்கு. முதல்ல அந்த ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ். இந்த கண்டிஷன்ஸ்ல மது பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மட்டுமே இந்த கல்லீரல் கொழுப்பு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதே மாரி நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் மதுபானம் சாரா கல்லீரல் கொழுப்பு நோய். இவங்களுக்கு ஒபிசிட்டி அதிகப்படியான உடல் எடை. இதனாலேயே அவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அடுத்ததா நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு. அதிலும் குறிப்பா இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு, இந்த கொழுப்பு கல்லீரல் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ட். இந்த குளுக்கோஸ் சகிப்புத்தன்மை குறைபாடு. இதனாலயும் இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஹை கொலஸ்ட்ரால். ரத்தத்துல கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அன்ஹெல்தி ஃபுட் டயட். எண்ணெயே பொரிக்கப்பட்ட உணவுகளை அதிகமாக உட்கொள்ளுதல். கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்ளுதல். இல்லன்னா ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள அதிகமா உட்கொள்வதனாலயும் இந்த பிரச்சனைகள் வரலாம். இன்னொன்னு இனிப்பு பலகாரங்கள அதிகமா எடுத்துக்கொள்வது. ஹை ரிச் கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ அதிகமா எடுத்துக்கிறது. நெறைய பேரு இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன்ஸ்க்கு சுகர் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனி, டீ, காஃபில இல்லன்னா ஸ்வீட் சாப்பிடுறது, இந்த மாரி விஷயங்கள நெறைய குறைப்பாங்க. ஆனா, வெளியில போனாங்க அப்டின்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், பேக்டு பாட்டில்ஸ் இருக்கக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி அத குடிக்கிற பழக்கங்கள் இருக்கும். அதுலயுமே ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் நெறைய ஆட் பண்றாங்க. ஸோ, அதுலயும் உங்களுக்கு ஸ்வீட் கன்டென்ட் குடுக்குறது மூலமா, இந்த ரீசன்ஸ்னாலயும் உங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை. ஒரு ப்ராப்பரான ரெகுலர் எக்ஸர்சைஸ் இல்லாதனாலயும் இந்த கண்டிஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு.
இன்னும் சிலருக்கு அவங்க அதிகப்படியா உட்கொள்ற மருந்துகள் மூலமாகும். அந்த மருந்துகள் ஏற்படுத்தக்கூடிய பக்க விளைவுகள்னாலயும் இந்த கொழுப்பு கல்லீரல் நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னும் சிலருக்கு மரபணு காரணங்கள். அவங்க குடும்பத்துல ஒருவேளை யாருக்காவது இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கும் அந்த குடும்ப வழியா இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்ப நான் சொன்ன இந்த காரணங்கள் எல்லாம் தான் இந்த கொழுப்பு கல்லீரல் நோய் வருவதற்கான காரணங்களா அமையுது. நம்ம உடம்புலயே கல்லீரல் மட்டும் தான் தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ளக்கூடிய திறன் வாய்ந்தது. ஸோ அதுக்கு தேவையான டைம் வேணும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நமக்கு ஒதுக்கும்போது, இந்த ஃபேட்டி லிவர் கல்லீரல் கொழுப்பு நோயிலிருந்து நம்மளால மீண்டு வர முடியும். இந்த பிரச்சனைகள நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே கவனிக்கும்போது, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையினாலயும், உடல் எடையை குறைப்பதன் மூலமாகவும், ஹெல்த்தி டயட்ஸ் எடுப்பதன் மூலமாகவும் இந்த பிரச்சனைகள நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இது கூடவே குறுகிய காலகட்டத்துக்கு மட்டுமே நம்ம சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டா போதும். இதுக்காக வாழ்நாள் முழுவதும் சிகிச்சை எடுத்துக்கிட்டோம், இல்லன்னா வாழ்நாள் முழுவதும் அதுக்கு ஏத்தார் போலயே டயட் பிளான் பண்ணிக்கிட்டோம், அந்த மாரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சிவியரா விடும்போது தான், இது கல்லீரல் செயலிழப்பு வர கொண்டு போய் விட்டு, அ அறுவை சிகிச்சையின் மூலமா உறுப்பு மாற்று சிகிச்சை செய்ய வேண்டிய அளவுக்கு கொண்டு போய் விடுது. இந்த பிரச்சனைய நீங்க வீட்லயே ஒரு சில எளிய முறைகள் மூலமா நீங்க கையாளலாம். மஞ்சள், இஞ்சி, பூண்டு இதையெல்லாம் நீங்க உங்களுடைய தினசரி உணவு பழக்கத்துல சேர்த்துக் கொள்ளலாம். அதே மாதிரி லோ சுகர் ஃபுட்ஸ் இனிப்பு சார்ந்த உணவு பழக்கங்கள நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது. மது பழக்கத்த முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது. ஹை ஃபைபர் ஃபுட்ஸ் நார்ச்சத்து உள்ள உணவுகள அதிகமாக உணவுகள்ல நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். தினசரி ஏதாவது ஒரு கீரை நீங்க சாப்பிடலாம். முட்டைய உங்க உணவு பழக்கத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆ அதே மாதிரி ரெகுலர் எக்ஸர்சைஸ், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. இது எல்லாமே உங்களுக்கு லிவர டீடாக்ஸிஃபை பண்ண வச்சு, உங்களுடைய லிவர் நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு வர உதவும். இந்த கொழுப்பு கல்லீரல் நோயிலிருந்து நீங்க விடுதலை பெற உங்களுக்கு இது எல்லாமே உதவியா இருக்கும். இந்த கொழுப்பு கல்லீரல் நோய்க்கு ஹோமியோபதி சிகிச்சையின் உதவியுடனும், ஹெல்த்தி டயட்ஸ் மூலமாகவும், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மூலமாகவும், அறுவை சிகிச்சை இல்லாமலே குணமடையலாம். எங்களுடைய மருத்துவமனையில ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடனும், யூரோப்பியன் சாஃப்ட்வேர் உதவியுடனும் உங்கள் குறைகளை துல்லியமாக கண்டறிந்து, முறைப்படி ரெப்பர்டைஸ் செய்து, ஜெர்மன்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகள் மூலம் மட்டும் சிகிச்சை அளிக்கப்படும். எங்களுடைய மருத்துவமனைய நேரில் அணுக முடியாதவங்க அலைபேசி மூலமாவே தொடர்பு கொண்டு சிகிச்சை பெறலாம். உங்களுக்கான மருந்துகள் கொரியர் மூலமா உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும். உங்களுடைய இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன்ஸ்க்கு நீங்க என்கிட்ட ட்ரீட்மெண்ட் பெற விரும்புனீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன தொடர்பு கொண்டு உங்களுடைய இந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை பெறலாம். உங்களுக்கான மருந்து கொரியர் மூலமா உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும். கொழுப்பு கல்லீரல் நோய். இதுக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வுன்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, நெறைய முறைகள கையாண்டும் இதிலிருந்து விடுபட முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும், ஹோமியோபதி சிகிச்சை மூலமா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். "இளிவரிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் களிப்பேர் இறையான்கண் நோய்." நன்றி. அன்புடன் உங்கள் டாக்டர் ஸ்வேதா.